ஹாய்ங்க. நான் இன்னைக்கு வந்துட்டு என்னோட ஐவிஎஃப் ஜர்னி பத்தி தான் நான் இன்னைக்கு பேசலாம்னு இருக்கேன். என்னன்னா, எனக்குமே மேரேஜ் ஆயி 6 இயர்ஸா வந்து நான் அந்த ஸ்ட்ரகுல வந்து ஃபேஸ் பண்ணேங்க. என்னன்னா, இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து 100%ல வந்துட்டு கிட்டத்தட்ட 60-70% பெண்களுக்கு வந்து இந்த மாரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்கத்தான் செய்யுதுங்க. சோ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த இர்ரெகுலர் பீரியட சரி பண்ணணும். என்னன்னா, இர்ரெகுலர் பீரியட் ஏன் வருது? மேரேஜ்க்கு முன்னாடி ஆஃபீஸ் போன கேர்ள்ஸ சொல்றேன். ஆஃபீஸ் போன டென்ஷன்ல நம்ம ஒரு பரோட்டா, ஒரு இட்லி, அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட் நெறைய ஃபிரெண்ட்ஸோட கெட் டுகெதர் போறேன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது. நம்மளோட ஃபுட் வந்து சரியில்லாத ஃபுட் சாப்பிட போய் தான் நமக்கு வந்து அந்த பிரச்சனை மெயினா வருது. 70% வந்து மெயினா வரது இந்த ரீசன்க்காக தான். சோ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த இர்ரெகுலர் பீரியட வந்துட்டு நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் போனப்ப தான் டாக்டர் சொன்னாங்க, உங்களுக்கு பிசிஓடி அதிகமா இருக்கு. சோ நீங்க இர்ரெகுலர் பீரியட ஃபர்ஸ்ட் சரி பண்ணுவோம். ஒரு 3 மந்த்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேபிக்கு நம்ம வந்து பிளான் பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஓகே, நான் ஒரு 6 இயர்ஸாவே இதே ப்ராசஸ்ல தான். பேபி வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எனக்கு பேபி நின்னுச்சுங்க. ரொம்பவே ஹேப்பியா இருந்தேன். கடைசில என்ன ஆச்சு அப்படின்னா, எக்டோபிக் பிரெக்னன்சி அப்படின்னு சொன்னாங்க. எக்டோபிக் பிரெக்னன்சினா அதையும் நான் தனி வீடியோவா உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். இப்ப வந்து நம்ம ஐவிஎஃப் பத்தி மட்டும் பேசுவோம். சோ எக்டோபிக் பிரெக்னன்சின்னு சொல்லி எனக்கு ஆப்பரேஷன் பண்ணி சி செக்ஷன் பண்ணி தான் அந்த பேபிய வந்து ரிமூவ் பண்ணாங்க. அந்த நேரத்துல டியூப் வந்து மோசமான நிலைமையில இருக்கு. இந்த டியூப நம்ம நம்ம வந்து ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து டியூப ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு டியூப் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. சோ 6 இயர்ஸ் கடந்துச்சு. 6 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நீர் கட்டிய வந்து நம்ம லேப்ரோஸ்கோபி பண்ணி கிளியர் பண்ணுவோன்ற மாரி டாக்டர் சொல்லவும், சரி ஓகே, நான் அதையும் ஓகே பண்ணிட்டு அட்மிட் ஆயி அதையும் கிளியர் பண்ணியாச்சு. டிஸ்சார்ஜ் ஆகுற அன்னைக்கு தான் சொல்றாங்க, நீர் கட்டி ரிமூவ் பண்ணியாச்சும்மா. ஆனா உங்களுக்கு இன்னொரு டியூப்ல பிளாக்கேஜ் இருக்கு. சோ நீங்க வந்து நேச்சுரலா கன்சீவ் ஆக முடியாது. அப்படின்னு சொல்லவும், நான் வந்துட்டு நீர் கட்டிய ரிமூவ் பண்ணிட்டேன்னு சொல்லி சந்தோஷப்படுறதா? இல்லன்னா பிளாக்கேஜ் இருக்குன்னு சொல்லி வருத்தப்படுறதா? எனக்கு உண்மையாவே நான் ரொம்ப ஹேப்பியா தாங்க அந்த சர்ஜரி பண்ணிக்கிட்டேன். அந்த சர்ஜரி பெயினோட நான் வீட்டுக்கு வரும்போது அழுதுட்டே வந்தேன். பெரியவங்கள நான் எப்படி ஃபேஸ் பண்றது? அவங்களும் ஒரே பையன் அப்படிங்கிறப்ப பேரன், பேத்தி எதிர்பார்ப்பாங்க. அவங்களையும் நான் தப்பு சொல்ல முடியாது. அவங்க தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு வந்து பணம் கட்டி எனக்கு இந்த சர்ஜரி பண்ணியே விட்டாங்க. அதனால நான் அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லல. அவங்க அப்செட் ஆயிருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாம என் ஹஸ்பண்டும் நானும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு, ஃபைனலா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு கேட்டோம். மேம் எனக்கு டியூப் அதாவது ஃபர்ஸ்ட் எக்டோபிக் பிரெக்னன்சில வந்து எனக்கு டியூப் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. இங்க வந்து டியூப் வந்து பிளாக்கேஜ் இருக்கு. அத நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி ரிமூவ் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. நான் சொன்னேன், மேம் என்னோட திருப்திக்காக இன்னும் ஒரு டைம் அந்த டெஸ்ட் எடுத்து பார்ப்போம்னு சொல்லி பிளாக்கேஜ் இருக்கான்னு சொல்லி அந்த டெஸ்ட் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குங்க. என்ன மாதிரி டெஸ்ட் பண்ணவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா அது வந்து. இந்த டியூப்ல பிளாக்கேஜ் இருக்கான்னு டெஸ்ட் பண்றது சரியான பெயினா இருக்கும். 2 டேஸ் இருக்கும் அந்த பெயின். அப்படி இருந்தும் என்னோட சாட்டிஸ்ஃபைடுக்காக அந்த பெயின தாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஸ்கேன் சென்டருக்கு போனோம்னா, அவங்களும் அதே மாதிரியே பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு சொன்னது என்னன்னா, சிஸ்டர் நீங்க நான் சொல்றேன் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு வந்து பிளாக்கேஜ் இருக்கு. சோ நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து ஐவிஎஃப் போயிருங்க. இனிமே நேச்சுரலா வந்து பிரெக்னன்சி ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏஜ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நான் கொஞ்சம் என்னன்னா பினான்சியலி நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேங்க. அதாவது எங்க அத்தை, மாமா தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிறப்போ, அவங்க கிட்ட போய் நான் எப்படி கேட்க முடியும்? ஏன்னா இப்ப ஐவிஎஃப் பண்ற பெயின நான் தாங்கிக்கிடுவேன். என் குழந்தைக்காக. கிட்டத்தட்ட 4 லேக்ஸ் 5 லேக்ஸ் ஆகுன்றாங்க. அது எப்படி நான் அவங்க கிட்ட போய் கேட்க? அதான் ஒரே என் ஹஸ்பண்ட் செலவு பண்ணாலும் அவங்களோட பெர்மிஷன் வேணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம்ன்னு யோசிச்சுட்டு, கொஞ்ச நாள் போகட்டும் அப்டின்னாரு என்னோட ஹஸ்பண்ட் வந்து சொன்னாரு. பட் என்னால பொறுமையா இருக்கவே முடியலைங்க. கரெக்ட்டா ஆப்பரேஷன் பண்ணி 3 மந்த்ஸ் தான் நான் ரெஸ்ட் எடுத்தேன். 4த் மந்த் வந்து எனக்கு நோவா ஐவிஎஃப் சென்டர் வந்து சஜெஸ்ட் பண்ணாங்க. என்னோட ஹாஸ்பிட்டல்ல. நான் ட்ரீட்மெண்ட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல நோவா வந்து சஜெஸ்ட் பண்ணாங்க. சோ நெட்ல சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் நோவா வந்து பெஸ்ட் ஃபெர்டிலிட்டி சென்டர்ன்னு தான் நான் சொல்லுவேங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நெட்ல சர்ச் பண்ணிட்டு, அதுல வந்து எந்த ஒரு டிராபேக்குமே இல்ல அவங்க மேல. சோ நானும் நோவா தான் ஒரு 4 சென்டர் சொன்னாங்க. அதுல நான் நோவா சூஸ் பண்ணி மதுரை நோவாக்கு தான் நான் போயிருந்தேங்க. போய் ஜஸ்ட் நம்ம டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தேன். போனா அவ்ளோ பாசிட்டிவா இருந்துச்சுங்க. உண்மையா நம்ப மாட்டீங்க. அவ்ளோ பாசிட்டிவா இருந்துச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள அந்த அட்மாஸ்பியர் அங்க உள்ள வொர்க் பண்ற ஸ்டாஃப்ஸா இருக்கட்டும், அவ்ளோ பொலைட்டா. நம்ம கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு கொஞ்சம் கூட கோவமே பட மாட்டாங்கங்க. எவ்ளோ நீங்க காண்டாக்குங்க, அவ்ளோ பொலைட்டா ஆன்சர் பண்ணுவாங்க. இன்னொன்னு மணி மைண்டடா அவங்க ஒர்க் பண்ணவே இல்லைங்க. நெறைய பேர் அங்க கன்சீவா இருந்தாங்க நான் போற டைம்ல. அப்ப கூட என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, இவங்கலாம் பணம் வாங்கிட்டு அ சும்மா சொல்றாங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன். ஒருவேள அவர் சொன்ன மாதிரி இருக்குமோ? அவங்க ஏன் பணம் வாங்கிட்டு நம்மள ஏமாத்தணும்? அவங்களும் நம்மள மாதிரி குழந்தை வேணும்னு சொல்லி தானே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள்ட்டயா விசாரிக்க ஆரம்பிச்சேன். சோ எல்லாருமே பாசிட்டிவா சொன்னாங்க. நான் அன்னைக்கே ஜாயின் பண்ணிட்டேங்க ட்ரீட்மெண்ட்க்கு. 10,000 பே பண்ண சொன்னாங்க. பே பண்ணியாச்சு. கொஞ்சம் ப்ரொசீஜர் இருந்தது. அதையும் நான் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்ல நான் பெர்மிஷனே கேட்கல. நான் சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டேன். கட்டு கட்டா நோட்டு எண்ணி குடுப்பாரு எங்க மாமா. எதுக்கு பேரன பார்க்கணும், பேத்திய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பணத்தெல்லாம் நான் அவங்க கையில குடுக்கும்போது இதுவும் நமக்கு சக்சஸ் ஆகலைன்னா, என் மனநிலைமை எப்படி இருக்கும்னு நெனச்சு பாருங்க. அவங்க எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி தானங்க நான் யோசிச்சேன். என்னோட மனசுல பாசிட்டிவான ஒரு திங்கிங்கே கிடையாது. பட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டா பயங்கர பாசிட்டிவ் வந்தது. அது எப்படின்னே தெரியல. அவ்ளோ பாசிட்டிவா இருக்கேன். நான் இல்ல என் கையில குழந்தையே கிடைச்ச மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். பட் வீட்டுக்கு வந்துட்டேன்னா அப்படியே அப்செட் டவுன் ஆயிட்டேன். இவ்ளோ ஏன்னா நம்ம ரொம்ப காசு இதுவரைக்கும் நம்ம ரூ. 1000 ரூ. 2000 ரூ. 10,000 இப்படி தான் செலவு பண்ணிருப்போம். இப்ப லட்சக்கணக்குல நம்ம செலவு பண்றப்ப கொஞ்சம் பயமா தானே இருக்கும். கரெக்ட்டா ஜூன்ல ஸ்டார்ட் பண்ணேங்க. ஜூலை, ஆகஸ்ட் 2 மாசம் ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு. செப்டம்பர்ல வந்து பேபிய வந்து உள்ள வைக்கலாம் அப்டின்ட்டு சொல்லிட்டாங்க. ஓகே. நான் வந்து செப்டம்பர்ல நல்ல டே பார்த்து அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அவங்களும் அதே மாதிரியே வச்சாங்க. அங்க தான் ஸ்டே பண்ணணும். அங்கேயும் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஸ்டேயிங் கிடையாது. பட் வெளியில எங்கேயாவது நீங்க வந்துட்டு ஸ்டே பண்ணணும். 1 மந்த் ஸ்டே பண்ணணுங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா என் ஹஸ்பண்ட் ஒத்துக்கலைங்க. நாங்க வந்து சிவகாசி தான். சோ 2 ஹவர்ஸ் நான் சேஃப் அண்ட் செக்யூரா நான் வீட்ல கொண்டு போய் என் ஒய்ஃப விட்டுருவேன்னு சொல்லி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணாங்க. பட் எனக்கு பயமா இருந்துச்சு. அங்கேயே நம்ம ஸ்டே பண்ணலாம்னா 1 டேக்கு 5,000 கேட்கறாங்க.
ஒரு ஹாஸ்பிட்டல்ல 1 டேக்கு 5000ன்னா அப்ப 30 டேஸ்க்கு பார்த்துக்கோங்க. அதனால வேண்டாம் நாங்க வீட்டுக்கே வந்துட்டோங்க. வீட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பெட் ரெஸ்ட்ல தான் இருந்தேன். அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அத நான் அப்படியே ஃபாலோ பண்ணேங்க. இன்னொன்னு நமக்கு ரொம்ப டிப்ரஷனா இருக்கும். அந்த டைம்ல வந்து ரொம்பவே டிப்ரஷனா இருக்குங்க. கரெக்ட்டா எனக்கு 25 டேஸ்ல ரிசல்ட் கிடைச்சுச்சு. நான் வந்து என் பையன கன்சீவா இருக்கிறேனான்னு செக் பண்ணி பார்த்தேன். கார்ட் செக் பண்ணி பார்த்தேன். 25 டேஸ்ல டபுள் போடு வந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஆனா அவங்க சொன்னது 30 டேஸ்ல தான் பிளட் டெஸ்ட் எடுக்கணும். அது வீட்ல யாரையாவது வர சொல்லி தான் நீங்க லேப்ல இருந்து வர சொல்லி தான் எடுக்கணும்னாங்க. சோ நான் வர சொல்லி அந்த லேப்ல இருந்து டெஸ்ட் ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் நானாவே இல்லைங்க அவ்ளோ டென்ஷனா இருந்தது. அப்புறம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட அதிகமா வந்துருச்சு. என்னன்னா ட்வின் பேபி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது சிங்கிள் பேபி. ஆனா எனக்கு 2 குழந்தை நின்னுச்சுங்க. உடனே மேடம்க்கு ரிப்போர்ட் எல்லாம் அனுப்பிச்சு விட்டேன். அவங்க மறுநாளே செக்கப்க்கு வரணும்ட்டாங்க. சோ கார்ல சேஃபா போயாச்சு. போனா அன்னைக்கு இருந்தே எனக்கு வாமிட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் செக் பண்ணிட்டு டெலிவரி டேட்லாம் குடுத்துட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இல்ல இந்த குழந்தைய நல்லபடியா பெத்தெடுப்பேன்னு. பட் அவங்க அவ்ளோ ஸ்ட்ராங்கா எனக்கு டெலிவரி டேட் குடுத்தாங்க. அப்புறம் போனது செக் பண்ணிட்டு உங்களுக்கு ட்வின் பேபி இருக்குதுப்பா. அப்புறம் இன்னும் 15 டேஸ் கழிச்சு வாங்க. ஹார்ட் பீட் செக் பண்ணலாம்னாங்க. அடுத்தது தான் எனக்கு டென்ஷன். ஹார்ட் பீட் 2 பேபிக்கும் வந்துருமா? ஏன்னா ஒரு பேபிக்கு வந்துட்டு இன்னொரு பேபிக்கு இல்லைனாலும் பிரச்சனை தான் அப்படிங்கிற மாரி நான் யோசிச்சு வச்சிருந்தேன். சாமி ஒண்ணு ஒரு பேபி ஃபார்ம் ஆயிருக்கணும். இல்லன்னா 2 பேபிக்கும் ஹார்ட் பீட் வரணும். அதுதான் என்னோட மைண்ட்ல இருந்தது. சரி வீட்ல வந்து நல்லா சாமிய பிரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். முருகன் எனக்கு என்னோட ஃபேவரைட் கடவுள் வந்து முருகன். சோ அவர தான் நான் கும்பிட்டுட்டே இருந்தேன். 15 டேஸ் எப்படா ஆகும்ன்னு சொல்லிட்டு போனா, ஒரு பேபிக்கு ஹார்ட் பீட் வந்துருச்சு. இன்னொரு பேபிக்கு வரல. எனக்கு ஒரே பயம். ஐய்யயோ! இன்னொரு பேபிக்கு வரல. டோட்டலா அபார்ஷன் பண்ண சொல்லிருவாங்களோ! அப்படிங்கிற மாரி பயந்து மேடம் சொன்னாங்க, "இன்னும் 10 டேஸ் வெயிட் பண்ணுவோம் பார்க்கலாம்" அப்படின்னாங்க. பார்த்தா அந்த 10 டேஸ்க்குள்ள இன்னொரு பேபி அதுவாவே அபார்ஷன் ஆயி வெளிய வந்துருச்சுங்க. நான் என்ன நெனச்சேன்னா, ப்ளீடிங் ஆனாலே பொதுவா கன்சீவ் ஆகுறப்ப ப்ளீடிங் ஆனா நம்ம பயப்படுவோம் இல்லையா? ரொம்ப அழுக ஆரம்பிச்சுட்டேன். ஐயோ! இவ்ளோ காசு செலவு பண்ணியிருக்கோம். இவ்ளோ தூரம் நம்ம ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இப்படி நம்ம பேபி போயிருச்சுன்னு சொல்லி ரொம்பவே நான் ஃபீல் பண்ணி, ஃபைனலா ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஃபோன் பண்ணி அழுகுறேன். ஆனா அவங்க பதட்டமே படலங்க. நீங்க ஹாஸ்பிட்டல் வாங்கன்னு கூட சொல்லல. நான் ஒரு டேப்லெட் ஒண்ணு உங்களுக்கு அனுப்புறேன்ப்பா, அத வாங்கி சாப்பிடுங்க. ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிரும்னாங்க. ஓகேன்னு என் ஹஸ்பண்டுக்கு அந்த டேப்லெட் அனுப்பிச்சு விட்டு வாங்கி சாப்பிடவும் ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. ஆனாலுமே எனக்கு பயம். ஏன் ப்ளீடிங் ஆச்சு? அப்புறம் போய் ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரிஞ்சது. இன்னொரு பேபி ஹார்ட் பீட் வராம இருந்தது. அந்த பேபி அபார்ஷன் ஆயி வெளிய வந்திருக்கு. சோ ஒரு பேபி வந்து சேஃபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே வந்து ஒரு 2 விசிட் நான் மதுரைக்கு போயிருந்தேங்க. 3 விசிட் நான் வரல மேம். எனக்கு லோக்கல் ஹாஸ்பிட்டல்ல குடுத்துருங்கன்னு சொல்லிட்டு, நான் லோக்கல்ல தான் நான் அதுக்கப்புறம் ஃபுல்லா கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சேன். சோ அதுவரைக்குமே எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 லேக்ஸ் ஆயிருச்சு. எல்லா செக்கப்பும் எல்லாமே சேர்த்து 5 லேக்ஸ் கிட்ட ஆயிருச்சு. அப்புறம் லோக்கல் ஹாஸ்பிட்டல்ல வந்து கம்மியா தாங்க ஆச்சு. எல்லாமே மெடிசினா இருக்கட்டும். ஆனா ஒண்ணு நம்ம வந்து 10 மாசம் இன்ஜெக்ஷன் போடணுங்க. அது கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். ஓகே கைஸ் நீங்க உண்மையாவே வந்துட்டு உங்களுக்கு பேபி இல்ல. நான் ஐவிஎஃப்க்கு ரெடியா இருக்கேன். பினான்சியலி எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அப்டின்னா, நீங்க கண்ண மூடிட்டு சூஸ் பண்ணுங்க. உங்களோட ஊர்ல பக்கத்துல நோவா ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா நெறைய பிரான்ச்ல ஓப்பன் பண்ணிட்டாங்க. சோ உங்க ஊர் நியர்ல வந்து எந்த ஹாஸ்பிட்டல் ஃபெர்டிலிட்டி சென்டர் எங்க வந்துட்டு இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி, கண்டிப்பா அங்க போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. என்ன மாதிரியே உங்களுக்கும் குழந்தை கை நெறைய கிடைக்குங்க. அ இந்த வீடியோ வந்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நான் யோசிச்சுட்டே இருக்கேன். நம்ம யூடியூப்ல கண்டிப்பா இத வந்து ஷேர் பண்ணணும். என்ன மாதிரி குழந்தை இல்லாம கஷ்டப்படுறவங்க கண்டிப்பா வந்துட்டு பயன்பெறணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஓகே கைஸ் இதுதான் என்னோட ஐவிஎஃப் எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லியிருக்கேன் அவ்வளவுதான். அதுக்குள்ள நடந்தது நெறையவே இருக்கு. நெறைய சண்டைகள், பிரச்சனைகள் அந்த பிரெக்னன்சி பீரியட்ல நெறைய ஃபேஸ் பண்ணேன். பட் அதையும் தாண்டி என் குழந்தை என் கைக்கு சேஃபா வந்தான். அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடவுளுக்கு, 2வது நோவா ஹாஸ்பிட்டலுக்கு, 3 என்னோட ஹஸ்பண்ட்க்கு தான் நான் வந்துட்டு சொல்வேன். ஏன்னா, அவர் அந்த அளவுக்கு சேஃபா என்னைய பார்த்துக்கிட்டாரு. நமக்கு வந்து யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லைங்க. நம்ம ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருந்தா போதும். அவரும் 7 இயர்ஸா வந்து பேபி இல்லாம போற இடங்கள்லாம் எல்லாரும் கேட்பாங்க. அவருக்கு அப்புறம் மேரேஜ் ஆனவங்கலாம் பேபி ஆயிருச்சு. என்னால அவருக்கு ஒரு குழந்தை குடுக்க முடியலன்னு நான் டைவர்ஸ் ரேஞ்ச்லாம் போனேன். வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோங்கிற மாரிலாம் நான் அவர ஃபோர்ஸ் பண்ணேன். ஆனா, இன்னைக்கு நான் தாய்மை அடைஞ்சிருக்கேன்னா, அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்வேங்க. உண்மையாவே நமக்கு முதல்ல கடவுள், 2வது நம்மளோட ட்ரீட்மெண்ட் பண்ற ஹாஸ்பிட்டல் நம்ம எப்படி சூஸ் பண்றோம் அத பொறுத்து தான். 3 நம்ம வீட்ல நம்மள எப்படி பார்த்துக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பெட் ரெஸ்ட் இருக்கோம். நான் ரொம்பலாம் பெட் ரெஸ்ட் இருக்கல. 3 மந்த்ஸ் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஈஸியான ஒர்க்கா பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். இதுதான் என்னோட லைஃப்ல நடந்துச்சுங்க. நான் எக்டோபிக் பிரெக்னன்சி பத்தி கண்டிப்பா ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். பேபி இல்லாதவங்க இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு பயனடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். உங்களுக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கணும்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். லவ் யூ ஆல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.